திருவண்ணாமலையில் இவர் கால் படாத இடத்துல நம்மளுடைய கால் படாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா குகைகளிலும் தவம் செய்த ஒருத்தர் ரமண மகரிஷி. நம்ம ரமண மகரிஷி அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு ரிஷி, யோகி, ஒரு சித்தர் அப்படின்னு. அதுக்கும் மேலே அவர் 18 வயசில் ஒரு பாறையில் போய் தவம் பண்ணுற. நம்மளுக்கு முதல்ல பொறுமை வேணும், ஈர்ப்பு வேணும், சூடை தாங்கக்கூடிய சக்தி வேணும். இவர் போய் தவம் பண்ணுற நேரம் அக்னி பரீட்சை பண்ணுற மாதம். சர்வசாதாரணமாக அசால்ட்டாக போயிட்டு அந்த பாறையில் போய் உட்காடுறார். நீங்கள் போய் அதில் உட்காந்துருக்கையிலே சுடுமே அப்படிங்கிற மாதிரி அவர் சிஷ்யாலாம் சொல்கிறார். இந்த சூடுபட்டு எனக்கு என்ன ஆக போகிறதுங்கிறார். ரமணர் சித்தி ஆகிற டயத்தில் அவர் சொல்கிறாராம், எனக்கு இன்னும் 96 நாள் இருக்குது. அதுனா 96 அப்படின்னு சொல்கிறாரு. 6ம் 9 எவ்வளோ? 15. 5 1 6. அந்த 96ல் 6 பாதி வந்துருத்தா. சஷ்டமம் முருகா. என்னென்னா முருகரோட பரிபூர்ண அனுகிரகம் பட்டவர். ரமண மகரிஷிக்கு இந்த கூடு விட்டு கூடு பாயிறது அப்படிலாம் இருக்கான்னு கேட்டேன். இல்லை, ஞான திருஷ்டியால் காப்பாற்றிடுவார். அங்கேயே ஒரு மகான் வரார், முடியை பிடிச்சி இழுத்து போடுறார். அந்த குழந்தைய இழுத்து போட்டவொடனே அவன் காப்பாற்றிடுறான். இங்கேருந்து போய் யார் காப்பாற்றுறான்னு ஒரு சின்ன பையன் தான் முடியை பிடிச்சி காப்பாற்றுறேன். அவன் பேர் என்னன்னா ரமணா. இங்கே இருக்கிற ரமணர் எப்படி அங்கே வந்தார்? முருகரை வணங்கணும் அப்படின்னா கோவிலில் போயிட்டு நம்ம இங்கே நிற்கிறோம்ல, சிறுவாபுரி, பழனி, அது கோவில். முருகர் கல் ரூபமாக இருக்கார், மனுஷ ரூபமாக இருந்த இடம் ரமணர். ஒரு நாளாவது முருகரை நினச்சி நீங்கள் அங்கே போய் பாருங்கள். ரமணர் நமக்கு முருகராக காட்சி இருப்பார். பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நேர்காணலில் மக்களுக்காக நாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. சித்த பெருமக்கள் இல்லாமல் நமக்கு இன்றைக்கி ஒரு நன்னெறி வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த சித்த பெருமாள்களை பற்றி பேசுகிறதுக்காக இன்றைக்கி நம்மளோட ஸ்ரீராம் குருஜி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? ஐயா, திருவண்ணாமலை போகணும் அப்படின்னா அண்ணாமலையாரை பார்க்கும் பொழுதே கூடவே இந்த ஒருத்தரை கண்டிப்பாக பார்த்தாகணும். ஏன்னா திருவண்ணாமலையில் இவர் கால் படாத இடத்துல நம்மளுடைய கால் படாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா குகைகளிலும் தவம் செய்த ஒருத்தர் ரமண மகரிஷி. ரமணர் பற்றி இன்றைக்கி எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் சொல்லுங்களேன். மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. மகாதேவம் மகேஷானம் மகேஸ்வர உமாபதிம் மகாசேன குரும் வந்தே மகாபய நிவாரணம். இந்த மந்திரத்திலேயே பார்த்திங்கன்னா பய நிவாரணம் அப்படின்னு. நம்ம ரமண மகரிஷி அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு ரிஷி, யோகி, ஒரு சித்தர் அப்படின்னு. அதுக்கும் மேலே அவர் ஒரு சாட்சா அக்னி ஸ்தலம் சொல்கிறது. நம்மளோட திருவண்ணாமலை ஒரு கோவில் ஆனப்பட்டது அக்னிஸ்தலம். ஒரு அக்னினாலே நம்மளுக்கு கிட்டக்கு போனாலே சுற்றும் இல்லையா? சூடு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்குமான்னு முதல்ல நம்ம பார்க்கணும். நம்மளுக்கே ஒரு உஷ்ணம் வந்துடுத்து அப்படின்னா அதுக்கேற்ற நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிறோம், ஏகப்பட்ட விஷயத்தில் பண்ணுறோம். ரமண மகரிஷி ஆனப்பட்டவர் கோமணத்தை கட்டின்ட்டு மட்டும்தான் இருப்பார். மேலே ஒரு துண்டை போட்டுருப்பார், கையில் ஒரு ஸ்டிக்கை வச்சுருப்பார். நீங்கள் நிறைய விஷயங்கள் அவரை பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பட்சிகளுக்கு அனுசரணையாக இருந்தவர். பட்சினா பசுமாடு, ஆடு, கோழி. அந்த காலத்தில் யானையும் இருந்தது. யானையும் அந்த வனத்தில் சுற்றின்னு இருந்தது தான். குதிரை, அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய கொடுப்பார். மனுஷங்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னா கொடுப்பார், கொஞ்சம் தூரக்க இருந்தோம். ஏன்னா மனுஷன் மட்டும்தான் ஏமாத்துற குணம் இருக்கும். தேவைன்னா ஒரு ரிஷியை பார்க்கணும், பொருள் தெரிஞ்சு பழகுவாங்க. எஸ், தேவைன்னா ஒருத்தரை போய் பார்க்கணும். தேவைன்னா சுவாமி, எந்த சுவாமி, இப்போது நானே ஒரு சுவாமியை சொல்கிறேன், திருவண்ணாமலை போங்கோ, அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லும்போது என்கிட்ட அந்த வார்த்தையை கேட்டுப்பாங்க. அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு அங்கே போவாங்க. எந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுமோ அது ஆயிடுத்து அப்படின்னா ஸ்ரீராமூர்த்தி நல்லவன். ஆகலை, கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா இவர்கிட்ட போனேன், என்ன எதுக்கு போனேன்னே தெரில, செலவு பண்ணிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி வரவே கூடாது நிஜமாகவே. அந்த மாதிரி யோகிராம் சுரக்குமாராக இருக்கட்டும், ரமண மகரிஷியாக இருக்கட்டும், தத்தாத்திரேய சுவாமியாக இருக்கட்டும், அங்கே ஒரு பெரிய மகானோட குடும்பமே இருக்குது. அங்கே அந்த குடும்பத்தில் இவர் ஒருத்தர் ரமண மகரிஷி. ஞானத்தை கொடுக்குறவர், புத்தியை கொடுக்குறவர், கீர்த்தியை கொடுக்குறவர். ஞானம் இருந்தால் தான் கீர்த்தி வரும், கீர்த்தி இருந்தால் தான் புத்தி வரும். இந்த புத்தி இருந்துட்டாலே நம்ம ஸ்திரதரமாக இருந்துடும். ஃபாரினர்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தஞ்சம் அடைவாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து, யூகேலேருந்து, லண்டன்லேருந்து,
மேக்ஸிமம் ஃப்ரான்ஸ். அவருக்கு தமிழர்களோட டியோட்டிஸ் ஜாஸ்தியான்னு கேட்டான்னா இல்லை, ஃபாரினரோட ஒரு ஒரு டியோட்டி ஜாஸ்தி. ஏன்னா அவங்க தான் இந்த ஞானியை புரிஞ்சினவங்க. முதல்ல இந்த ரமண மகரிஷியானவரப்பட்டவர் 18 வயசு, 17லேருந்து 18 வயசு, 16 வயசே இருக்கலாம், 18 வயசே வச்சுருவோம். 18 வயசில் ஒரு பாறையில் போய் தவம் பண்ணுறார். தவம் பண்ணணுன்னா நம்மளுக்கு முதல்ல பொறுமை வேணும், ஈர்ப்பு வேணும், சூடை தாங்கக்கூடிய சக்தி வேணும். இவர் போய் தவம் பண்ணுற நேரம் அக்னி பரீட்சை பண்ணுற மாதம், அக்னி ஸ்தலமாக இருக்கிற ஒரு இடத்துல சூடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அவர் போய்ட்டு சர்வசாதாரணமாக அசால்ட்டாக போயிட்டு அந்த பாறையில் போய் உட்காடுறார். கூட இருக்கிறவா எல்லோரும் நீங்கள் போய் அதில் உட்காந்துருக்கையிலே சுடுமே அப்படிங்கிற மாதிரி அவர் சிஷ்யாலாம் சொல்கிறோம். இந்த சூடுபட்டு எனக்கு என்ன ஆக போகிறதுங்கிறார். அதுக்கு முன்னாடி பிக்ஷாம்தே மகான்லாம் பார்த்தேன்னா நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாள். ஆமாம், அவர்களாக போயிட்டு எனக்கு வேணும்னு கேட்க மாட்டாங்க. பிக்ஷாம்தேகி பார்வதி அப்படிங்கிற போது ஒரு வீடு கிட்ட ரமண மகரிஷி வராருன்னா தெரிஞ்சவங்க வீட்டு வாசலில் வந்துடுவாங்க. அவருக்கு வேண்டிய விஷயங்கள் ஒரு வீட்டிலேருந்து ஒரு பட்சம்னா 15 நாள். அந்த 15 நாளைக்கு இவங்க வீட்டிலேருந்து நம்மளுக்கு அட்டம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. யார் இந்த பட்சத்தில் கொடுக்கணுமோ அவங்களுக்கு ஒரு உபாதைகள், ஒரு கஷ்டங்கள் வருது. ரமண மகரிஷ்ட சொல்லாமையே அவங்க ஊரை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை போயாச்சு. அப்போ அந்த 15 நாள் யார் கொடுக்கணும்னு இப்போ என்னென்னா, இப்போ என்கிட்ட இருக்குன்னா நான் கொடுக்க முடியலன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லணும், இந்த வருஷம் இந்த மாதம் இந்த 15 நாள் என்னால் கொடுக்க முடியல, நீங்கள் டேக் ஓவர் பண்ணிங்கோ, நீங்கள் கொடுத்துருங்கோ. அதுவும் சொல்ல முடியாமல் ஒரு தியானத்தில் உட்காண்டிருக்கிற போதே கண்ணை மூடினவுடனே அவருக்கு தெரிஞ்சது அந்த ஃபேமிலி ஆனப்பட்டவர் என்ன பண்ணால் சமுத்திரத்தில் போயிட்டு பிள்ளையானப்பட்டவன் ஸ்நானம் பண்ணியிருக்கான். குளித்தவனும் அடிச்சுட்டு போயிட்டான். ரமண மகரிஷிக்கு இந்த கூடு விட்டு கூடு பாயிறது அப்படிலாம் இருக்கான்னு கேட்டேன். இல்லை, ஞான திருஷ்டியால் காப்பாற்றிடுவார். ஞான திருஷ்டி தான், கண்ணிலேயே ஞானத்து மூலியமாகவே காப்பாற்றிடுவார். அங்கேயே ஒரு மகான் வரார், முடியை பிடிச்சி இழுத்து போடுறார். அந்த குழந்தைய இழுத்து போட்டவொடனே அவன் காப்பாற்றிடுறான். இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு சொன்ன உடனே இவெல்லாம் அடிச்சு பிடிச்சின்னு அங்கே போயாச்சு. இங்கேருந்து போய் யார் காப்பாற்றுறான்னு, ரமணா அப்படின்னு ஒரு பையன், சின்ன பையன் தான் முடியை பிடிச்சி காப்பாற்றுறேன். அவன் பேர் என்னென்னா ரமணா. அப்படிங்கிற போது அழுதுட்டாரான். என்னென்னா, இங்கே இருக்கிற ரமணர் எப்படி அங்கே வந்தார், அது அவளுக்கு தெரியல. ஞானஹா புத்திஹி கீர்த்திஹி கொடுக்குறவர் ரமணர். நம்ம ரமணர் மகரிஷியை போய் பார்க்கணுன்னா முதல்ல அவரோட உத்தரவு வேணும், அவரோட தாத்பரியம் வேணும், அவரோட கிருபை வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ரமணர்லாம் அதெல்லாம் நினைக்கல. நீ எப்போ வாடா, நீ எப்போ வேணா வா, உனக்கு என்றைக்கு டைம் கிடைக்கிறதோ அந்த சிவலிங்கத்துக்கிட்ட வந்து தியானம் பண்ணு, தியான கூடம் பண்ணு அப்படின்னு நினச்சி அவர் தியானம் பண்ண இடத்தையே ஒரு பிரதிஷ்டாபன இடத்தா மாற்றி ரமணர் கொடுத்த இடம் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் ரமணர் இன்றைக்கும் பிரசித்தியாக சௌக்கியமாக ஆனந்தமாக ஞான புத்தி கீர்த்தி கொடுக்குறவராக இருக்கார். அப்படின்னா அந்த ரமண மகரிஷி பரிபூர்ண கிருப்பை இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இந்த லோகத்தில் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ரமணர் சித்தியாகிற டயத்தில் அவளோட சிஷ்யாலாம் தாபத்தில் இருக்கா, இந்த மாதிரி இருக்குது, என்ன நடக்கும்னு இல்லை. அவர் சொல்கிறாராம், எனக்கு இன்னும் 96 நாள் இருக்குது, யாரும் ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டாம். 96 அப்படின்னு சொல்கிறாரு. 6ம் 9 எவ்வளோ? 15. 5 1 6. அந்த 96ல் 6 பாதி வந்துருத்தா. சஷ்டமம் முருகா. என்னென்னா முருகரோட பரிபூர்ண அனுகிரகம் பெற்றவர் ரமணர். முருகருடைய அனுகிரகம் பெற்றவர் யாருக்கும் தெரியாது. ரமணர் அங்கே ஒரு விஷயத்தை பண்ணார். அங்கே தஞ்சம்னா ரமண மகரிஷி வந்த இடம் அந்த திருவண்ணாமலையாக இருக்கலாம். முருகரோட அருள் பெற்றவர் பரமேஸ்வரோட எப்படி பரமேஸ்வரருக்கு முருகர் உபதேசம் பண்ணாரோ சுவாமி மலையில், அதே மாதிரி முருகர் ரமணருக்கு அனுகிரகம் பண்ணி இந்த இடத்துக்கு முன்னாடியே சொல்லிருப்பேன். தண்டம் வச்சுருப்பார், கோமணம் போட்டிருப்பார். அவரோட ஒரு தாத்பரியம் அதுதான். அந்த மாதிரி முருகரை வணங்கணும் அப்படின்னா கோவிலில் போய்ட்டு நம்ம இங்கே நிற்கிறோம்ல, சிறுவாபுரி பழனி, அது கோவில். முருகர் கல் ரூபமாக இருக்கார், மனுஷ ரூபமாக இருந்த இடம் ரமணர். ஒரு நாளாவது முருகரை நினச்சி நீ அங்கே போய் பாருங்கள். ரமணர் நமக்கு முருகராக காட்சி இருப்பார், 100% கொடுப்பார். நம்ம முருகர்கிட்ட என்னென்ன வேணும்,
அங்கே என்னென்னா முருகர்கிட்ட போகும்போது நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, கோவிலுக்கு போகும்போது என்ன நினச்சிட்டு போவீங்க? பொருள் வேணும், அப்புறம் செல்வம் வேணும், குடும்பம் நல்லா இருக்கணும். பொருள், செல்வம், குடும்பம் யார் கொடுத்தது? கடவுள். அப்போ அந்த கடவுளை பார்க்கும்போது எதையும் வேண்டிக்கப்படாது. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது அதுதான். உன்னை இந்த குலத்தில் பிறக்க வச்சவன் சுவாமி. இந்த குலத்தில் முதல் பையனாவோ ரெண்டாவது பையனாவோ ரெண்டாவது பொண்ணாவோ பிறக்க வச்சது சுவாமி. கஷ்டத்தை கொடுக்கறது சுவாமி, ஒரு அடியை கொடுக்கறது சுவாமி, ஒரு ஆக்சிடெண்ட் ஆக்குறது சுவாமி. எஸ், அந்த மாதிரி இருக்கிற ஒரு கோவிலுக்கு போகிறபோது எனக்கு இது வேணும் அது வேணும், சீப்பாக ஒரு சில்லியாக நம்ம ஒன்றுமே இல்லாத விஷயத்தெல்லாம் போயிட்டு எனக்கு நகை வேணும், நான் கடனில் கடன் வாங்கினது யார்? சுவாமியா? இல்லை, நீங்கள் வாங்கினீங்க. நான் கூட இருக்கலாம், நான் வாங்கினேன். இந்த வேஷ்டி நான் போட்டுக்கணும், நான் ஆசைப்பட்டு நான் போட்டுக்கிறேன். இந்த சட்டை நான் போட்டுக்கணும், என்னோடய உடம்புக்கு பார்வையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னு நான் போட்டுக்கிறேன். இந்த வாட்சாக இருக்கட்டும், இந்த மோதிரமாக இருக்கட்டும், எல்லாம் என் சுகத்துக்காக போட்டது. இந்த சுகத்தை கொடுத்தவர் சுவாமி. அந்த சுவாமியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேணும்னா மட்டும்தான் போயிட்டு அனுகிரகம் வாங்குகிறோம். இவ்வளோ கூட்டத்தில் நிற்கிறோம்ல சிவராபுரியில், அடிதடி சண்டைலாம் நடக்குதுல்ல. கோவிலோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான், கோவிலுக்குள்ளே இவ்வளோ தான் போக முடியும். நம்ம ஒரு 150-200 பேர் தான் உள்ளே நிற்க முடியும் அப்படின்னா, நம்ம போகிறது 1000-2000 ஒரு நாளில், ஒரு மணி நேரத்தில். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி சுவாமி செவ்வாய்க்கிழமையில் தான் ஒரு பிரசித்தியாக எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, செவ்வாய்க்கிழமை முருகரை பாருங்கள், பூசன் அன்றைக்கி முருகரை பாருங்கள், கிருத்திகை அணி யார் சொன்னால் இந்த பூசம் கிருத்திகை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போய் போகணுன்னு. சாதாரண நாளில் முருகரை போய் பாருங்களேன், ஏன் ஏற்றுக்க மாட்டாரா? ரமணர் அதை பண்ணுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ணிருக்க மாட்டேன், திருவண்ணாமலை கோயிலுக்கு போகணுன்னு போவீங்க, ஒரு சுற்று கிரிவலம் வந்திருப்பீங்க, உங்களை இழுத்துருவார், நீ வாடா குழந்தை அப்படின்னு. உங்களுக்கு என்ன கஷ்டம்னு உட்காந்த இடத்த சொல்லிட்டு போயிடுவார். நீ இதுக்காக இந்த கோயிலுக்கு வர அப்படி சொல்ல போக, ஒரு சிஷ்யனா ஒரு பக்தாலாக உள்ளே போனவர், நீங்களாம் பெரிய மகானான்னு கேட்டவர் தான் ஒரு பக்தர் வந்து, நீங்களாம் பெரிய மகானா? நான் மகானே இல்லை, நானும் ஒரு மனிதன் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லியிருக்கு. நீ இதுக்காக வந்திருக்கப்பா, இது நடந்துருத்துனா எதுக்காக வரையோ அதை நீ கிளியர் பண்ணிடுவியான்னு ரமணர் கேட்குறார். அதுக்கு என்ன பதில் இருக்கும்? நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஒன்று நடந்துடுது, திருவண்ணாமலை போகிறீங்க, ரமணரை பார்த்துடுறீங்க, ரமணை பார்த்து அனுகிரகம் வாங்கிடுறேன், அனுகிரகம் வாங்கிட்டு போகிறீங்க. அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஒரு பட்சம் ஒரு 15 நாள்லையோ 40 நாள்லையோ நடந்துடுது. நடந்தவுடன் அந்த சுகத்தை அனுபவிக்கணும் மட்டும்தான் எண்ணம் இருக்குமே தவிர, யார் இதை கொடுத்தாங்களோ அதை போய் பார்க்கணுன்னு தோணாது, தோண விட மாட்டாங்க. ஞானிகளோட புத்தி அதுதான், நான் கொடுத்துட்டேன், நீ இனிமேல் நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பக்தனா, ஒரு பிள்ளையா, ஒரு குழந்தையா, நீங்கள் போகக்கூடிய கடமையில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் போகணும். ரமணர் சொன்ன ஒரே வாக்கு, மாதா பிதா குரு தெய்வம். எவன் ஒருவன் இந்த 4 பேரையும் மதிக்கிறானோ அவனுக்கு கேட்குறதுக்கு முன்னாடி கொடுக்குறேன்டா நான் அப்படிங்கிறார். இந்த ஞானிஹி புத்திஹி அகம் கிளேஷா. எவன் ஒருவன் ஞானியை பார்க்குறானோ, எவன் அந்த ஒரு சித்தரை பார்க்கணுன்னு நினைக்கிறானோ, நீங்கள் நினச்ச அடுத்த க்ஷணமாத்திரத்தில் அங்கே இருப்பார். வள்ளிமலை சித்தர்னு ஒன்று இருக்கார். இது அடுத்த பதிவில் நீங்கள் கேட்கலாம். வள்ளிமலை சித்தருக்கு அனுகிரகம் பண்ணவர் ரமணர். வள்ளிமலை சித்தர் ஒரு சமையல்காரர், சமையல் பண்ணுற குக், ஒரு மாமா. அவருக்கு ரமணர் மகரிஷி சொப்னத்தில் வந்து அவர் அங்கே அழைச்சி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ ஏன்டா இங்கே வந்திருக்க அப்படின்னு. என்னமோ புத்தி கீர்த்தி ஏதோ ஆகிடுத்து, எனக்கு வரணும்னு தோணிட்டு நான் வந்துட்டேன் குருஜி. வள்ளிமலைன்னு ஒரு மலை இருக்குது, நீ அங்கே போ அப்படிங்கிறக்க. எதுக்கு போ சொன்னான்னு தெரியாது, ஆனால் போகிறார். இது யார் அனுகிரகம் பண்ணான்னா, ரமணரும் அனுகிரகம் பண்ணார், யோகிராம் சுரத்கரும் அனுகிரகம் பண்ணார், தத்தாத்திரேய சுவாமியை அனுகிரகம் பண்ணுறார். இவ எல்லாரும் அனுகிரகம் பண்ணி இவ எதுக்கு வள்ளிமலை போக சொல்கிறான்னு அவருக்கும் தெரியாது. பாடுவார் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, வள்ளிமலை சித்தரை. அந்த பாடலை கொடுத்ததும் ரமணர் தான், கீர்த்தியை கொடுத்ததும் ரமணர், புத்தியை கொடுத்ததும் அவர் தான். ஒரு பிராமண உத்தமனாக இருந்தாலும் சரி, அப்ராமணனாக இருந்தாலும் சரி, நான் மனுஷன், ஒரு மனிதன். இந்த மனிதனுக்கே ஞானியாக உருவாக்குறவர் ரமணர். அப்போ ஏற்பட்ட ஒரு ரமண மகரிஷியோட ஆசிரமத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நினச்சிலாம் போகக்கூடாது.
கிளம்பிடணும். நிறைய பேர் இப்போ ஒரு வதந்தியே ஒரு சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமைக்கு அந்த திருவண்ணாமலை கிரிவலம் வந்தால் காரிய சித்தி. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் போனீங்கன்னா காரிய சித்தி. கிழமைகள் நாள் ஒரு ஒரு பலன் சொல்கிறாங்க. ஆமாம், எந்த கிழமையில் போனாலும் எந்த நாளில் போனாலும் அவன்தாள் வழங்கி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா? அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, அவன் அனுகிரகம் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போய் நிற்க முடியும் இல்லையா? அதனால் ரமணாகா போகிறீங்க அப்படின்னா அவரோட கீர்த்தி, புத்தி, ஞானம் கிடைக்கணும். என் பையன் வந்து மந்தமாக இருக்கான், எனக்கு என் பையன் என்ன பண்ணாலுமே கோவப்படுறான், என்ன பண்ணான்னு அவனை ஒரு நாள் கூப்பிட்டு ரமண மகரிஷிக்கு ஒரு ஆசிரமத்துக்கு போய்ட்டு ஒன்றும் பண்ணுவான். அங்கே போய் நின்றாலே அந்த இடத்த மிதிச்சிட்டாலே அவனுக்கு கீர்த்தி வந்துடும். எது கொடுக்குறாரோ இல்லையோ கீர்த்தி, புத்தி, ஞானத்தை கொடுக்குறவர் ரமணர். ஓகே ஐயா, அதே மாதிரி ரமணருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம நிறைய விஷயங்கள் ரமணர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரமணர் சிறு பிள்ளையாகவே வந்து கோவிலில் போய் குகையில் இருந்து தவம் செய்தார். அங்கேருந்து அவரை வந்து சேஷாத்ரி சுவாமிகள் கண்டெடுத்து அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வந்து பாதை மாறுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் திருவண்ணாமலையில் பார்க்குறோம். ஆனால் ரமணருடைய இறுதி காலங்களில் அவர் கொடிய வியாதி வந்து தான் தன்னுடைய சித்தி நிலையை அடைஞ்சார். ரமணர் மகான் தானே, அவருக்கு ஏன் வியாதி வந்தது? அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். நான் ஒரு ஸ்ரீராம் குருஜியாக இருக்கேன். நம்ம ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர், அம்பாலோட உபாசகர் பண்ணிகிட்ருக்கோம். நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு சொல்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஐயா, எனக்கு என்ன பண்ணுனே தெரியல, ஏதாவது ஹோம் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணி விடுங்க அப்படின்னு. அதில் நான் ஹோம் பண்ணுறேன். இரண்ய கர்ப்பஸ்தம், அதில் தட்சிணை வாங்கும்போது சொல்லக்கூடிய மந்திரம் அது. ஹேம பீஜம் உபாவசோகோ அனந்த புண்ணிய பலதம் அத்தா சாந்தி பிரியச்சமே. உன் புண்ணியத்தை, பாபத்தை நான் எடுத்துக்கிறேன், நான் என்னோட ஃபுல் புண்ணியத்தை நான் கொடுத்துட்றேன். ரமணர் என்ன மகான்லாம் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் அவரை பார்க்க வரீங்க, எதுக்காக வரீங்க? வாழ்க்கை மாறணும்னு தானே வரும். உங்கள் பாபத்தை அவர் எடுத்துக்கிறார், உங்கள் பாபத்தை எடுத்துக்கிறார், அவரோட தபஸை உங்களுக்கு கொடுக்குறார். எவ்வளோ லட்சம், எவ்வளோ கோடி பேர் வந்திருப்பீங்க, எவ்வளோ பேரோட பாபம், எவ்வளோ பேரோட கஷ்டம், அந்த கஷ்டம் பாபம் எல்லாத்தையும் ஒரு க்ஷண மாத்திரத்தில் நிவர்த்தி பண்ணுறவருக்கு என்ன ஆகும்? இந்த ஞானானந்த சுவாமின்னு தபோவனத்தில் இருக்கு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் கூடு விட்டு கூடு பாய்கிறவர். ரமண மகரிஷி வராருன்னு ஞானானந்த சுவாமிக்கு சொப்னத்திலே தெரிஞ்சிடும். அவர் சொல்கிற ஒரு மகான் வரார், அவருக்கு பூர்ணகும்பம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறார். யார்? ஞானானந்த சுவாமி, தபோவனத்தில் திருக்கோயிலூர் பக்கத்தில் இருக்கவர். இவ எல்லோரும் பூர்ணம் வச்சுன்னு இருக்கா. அவங்க அந்த ஞானானந்த சுவாமியை தாத்தான்னு கூப்பிட்றது வழக்கம். தாத்தா சொல்லிட்டாரே, நம்ம நின்றுட்டுருக்கோம், 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லையே. தாத்தா சொல்கிறார், எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் நீங்கள் நிற்கணும், மகான் வரார். சொல்லி பார்க்குறேன், நின்றுட்டு பார்க்குறாங்க, வரல. தாத்தா கிட்ட திருப்பியும் ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரம் நின்றுட்டுருக்கா, கெடு நின்றுருக்கா, உட்காந்துட்டா. அங்கே வந்து ஞானானந்தம் சத்குரு ஞானானந்தம் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஸ்லோகத்தை சொல்லிட்டு உட்காந்துரு. தாத்தா கிட்ட திருப்பி ஒரு 15-16 மணி நேரம் கழித்து வந்து பார்க்குற, வந்துட்டு போயிட்டாருங்கிறார். எப்படி வந்திருப்பார் சொல்லுங்க போ? தெரியல. அந்த ஞானானந்த சுவாமி சொல்கிறார், வந்துட்டு போயிட்டார். ஞானானந்த சுவாமிகளுக்காவது கூடு விட்டு கூடு பாயும் சக்தி இருக்குது, உடலில் விட்டு ஆன்மா வெளியே போய் அவரை தரிசனம் செய்திருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ரமணருக்கு அந்த சக்தியுமே இல்லையே. ஷர்பாகா ரூபாகா, அவர் என்னன்னா 15 வாட்டி சர்ப்பம் கொட்டியிருக்கவர். யார? ரமண மகரிஷி 27 வாட்டி இந்த குழவின்னு சொல்லுவாள் கொட்டியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து விஷமே உள்ளே போகலை. ஞானிகள் அவளுக்கெல்லாம் பார்த்தேன்னா என்ன நடந்தாலுமே நம்ம ஒரு கொசு கடித்தா டப்புன்னு அடிக்க தோணும்ல, ஒரு 10,000 கொசு அவள் மேலே இருந்தாலும் தொடக்கூட மாட்டாவா. அந்த பட்சியாக அவர் சொல்கிறார். நான் சொன்னேன் சொப்னத்தில் வந்தார்ப்பா. எதுக்காக வந்தார்னா, இந்த ஞானானந்த சுவாமின்னு சொல்கிறேன் இல்லையா, நிறைய பேர் அவரை நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருப்பாள். நமஸ்காரம் பண்ணும்போது இந்த கால் கெட்ட வரல சீ பிடிச்சுட்டே இருக்கும் அவருக்கு. அவர் ஒரு தம்பதிகள் என்ன வேலைன்னா, தாத்தாவுக்கு சீ பிடிச்சது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி அந்த டெட்டால் போட்டு கட்டு போடுறது தான் அவளுக்கு வேலை. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த ரமண மகரிஷி வந்து சொப்பனத்து ரூபமாக இந்த ஞானானந்த சுவாமிகிட்ட கேட்டிருக்கார், இவ்வளோ பக்தால் வரா, இவ்வளோ பேருக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குமா இந்த லோகத்தில்
இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குமா, இவ்வளோ அடிபடுவாளா அப்படின்னு இவா 2 பேரும் சொப்பனத்து ரூபமாக டிஸ்கஸ் பண்ணிட்டோ இங்கே பண்ண ஞானானந்த சுவாமியை பார்க்க வந்த ரமணர் அங்கே இவர் இங்கேருந்து அங்கே போயிட்டார் இல்லையா, சொப்னத்தில் காட்சி கொடுத்து வித்தின் 26 செகண்டுக்குள்ளே ஞானானந்த சுவாமி அங்கே ஆடாக போய் தரிசனம் கொடுத்து இன்றைக்கும் ரமண மகரிஷி ஆசிரமத்தில் போனெல்லாம் உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இடதுபுறத்தில் ஒரு 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 ஃபுல்லாகவே ஒரு கூடார மாதிரி போட்டு ஃப்ரீயாக இருக்கும் உட்காண்ற இடம். அந்த இடத்துல இந்த ஆடானப்பட்டது நின்று 4 வாட்டி தலையை ஆட்டி கவலைப்படாதீங்கோ, இங்கே வர எல்லாருக்கும் அனுகிரகம் இன்னும் நிறைய கொடுக்க போகிறோம், நிறைய பேர் வரப்போகிறா அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டு போனாராம். அது எதுக்காக வந்தாருன்னா, நீங்கள் கேட்டதில்ல ஒரு கேள்வி, ஒரு மகானுக்கே உபாதிகள் பிராணன் போச்சு அப்படின்னு, அவ்வளோ பேரோட கஷ்டத்தை இழுத்துக்கிற போது அந்த உபாதைகள் வரும், உடம்பு மெலியும், புண்ணு வரும். உங்கள் பாபத்தை நான் எடுத்துக்கிறேனே, உங்கள் பாபத்தை எடுத்துன்னு புண்ணியத்தை கொடுக்குறேனோ இல்லையோ. அதனால் அந்த ரமண மகரிஷி ஆனப்பட்டவர் தன் பக்தாளோட பாபத்தை எடுத்துண்டு புண்ணியத்தை கொடுக்கறதுனால வரக்கூடிய விஷயந்தான் அந்த விஷயம். நிறைய விஷயங்கள், அதாவது ரமணர் பற்றி நான் இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷனாக இந்த ஒரு காணொளி இருக்கும் எங்கள் நேயர்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.